மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விதிமீறும் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துரை வைகோ பேசியுள்ளார். வத்தலகுண்டு அருகே செவிலியருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 29வது முறையாக ஏறி அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் என்ற சாதனையை சுமீரீட்டா படைத்துள்ளார். திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் கப்பலுடையான் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராசு, வயது 67. உடல் நலக்குறைவால் காலமான MP செல்வராசு உடலுக்கு சித்தமல்லியில் நாளை காலை இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. நாகை MP செல்வராஜ் வீரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாகை MP செல்வராஜ் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே காதலனுடன் மகள் ஓட்டம் எடுத்ததால் மன உளைச்சலில் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தேனியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் பராமரிப்பு பணி காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் மதுரை சோழவந்தானில் 5000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 1600 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சந்தேகத்துக்குரிய வகையில் இளம் ஜோடிகள் தங்கியிருப்பதாக நேற்று முன்தினம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தால் விடுதிக்கு அழைத்து சென்று பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளான். சவுக்கு சங்கர் உள்ளிட்ட யார் மீதும் பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். மாம்பலம் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகளை ஜூலைக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக செவிலியர் தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஊழியர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று AITUC தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வைகையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூகுள் மேப்பை நம்பி மகாராஷ்டிரா மாநில பெண் ஒருவர் முட்டு சந்துக்குள் சென்றதால் விபரீதம் ஏற்பட்டு வீட்டு வாசலில் தூங்கியவர்கள் மீது காரை ஏற்றிய மும்பை பெண் கைது. 2 பெண்களுக்கு எலும்பு முறிவு, 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குட்டி காஷ்மீர் அன்புடன் வரவேற்கிறது. கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக உள்ளது. அதே சமயம் தென்னகத்து காஷ்மீர் என அழைக்கப்படும் மூணாரில் கடந்த சில தினங்களாக மழை பெய்தது. 3 ஆண்டுகால திமுக அரசின் ஆட்சியில் 3198 கோடியில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சாதனை படைத்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 1912 செவிலியர்கள் பணி நிரந்தரம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். மெரினாவில் ரூபாய் 7 கோடி செலவில் பாய்மரப் படகு விளையாட்டு அகாடமி அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள், அவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றை வழங்குவதில் பள்ளி கல்வித்துறை முழுவீச்சில் ஈடுபட்டு அதற்கான பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. கேளம்பாக்கம் திருப்போரூர் வழியாக மாற்றுப்பாதை அமைக்க மெட்ரோ ரயில் அதிகாரிகள் பரிசீலனை செய்து வருகின்றனர். சென்னையை சேர்ந்தவர் சதீஷ்குமார், வயது 25. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் 15 வயது சிறுமியை திருத்தணி கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் விருப்பத்துடன் உறவு வைத்திருந்தாலும் ஏற்க முடியாது என வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை விதித்து சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு மருத்துவ முகாம் என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது என அண்ணாமலை பேசியுள்ளார். 2வது T20 போட்டியில் ரிஸ்வான் அதிரடி அயர்லாந்தை வீழ்த்தியது பாகிஸ்தான். சர்வதேச T20 கிரிக்கெட் கேப்டனாக அதிக வெற்றிகள் புதிய வரலாற்று சாதனை படைத்த பாபர் அசாம். அயர்லாந்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 193 ரன்களை எடுக்க தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 16.5 ஓவர்களில் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 53,992 ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு 6,749 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. சேலத்தில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது.
வளிமண்டல கீழடுக்குகளில் நிலவும் காற்று திசை மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.